வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 17 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மீண்டும் அந்தர்பல்டி தாவேகாவில் இணையப் போவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக சட்டசபை தேர்தல் முடிந்ததிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிமுகவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர் தோல்விற்கு எடப்பாடி காரணம், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லும் அளவிற்கு அதிமுகவில் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் பேரியக்கத்தை சசிகலா அவர்கள் எடப்பாடியின் கையில் கொடுத்தார். ஆனால் எடப்பாடியின் தனிப்பட்ட ஈகோவின் காரணமாக தற்பொழுது முழுக்க முழுக்க அதிமுக 11 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது. மேலும் ஆட்சியை அமைக்கவில்லை என்றாலும் கூட எதிர்க்கட்சியாக வந்திருக்க வேண்டும். முதலாவதாக கட்சி ஆரம்பித்ததிலிருந்து 3வது இடத்திற்கு எடப்பாடியின் தலைமைதான் வந்துள்ளது. இனியும் எடப்பாடியின் செயல்பாடுகள் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடந்த 3 நாட்களாக சசிகலா அவர்களை அதிமுகவில் இணையுங்கள் என்று தலைமையிடம் எவ்வளவோ எடுத்து கூறினோம். ஆனால் கேட்கவில்லை என்று 17 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தகவல்களை நம்மிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் தாவேகாவில் இணையலாம். இன்னும் 14 நாட்களில் அதிமுகவின் நிலைப்பாடு முடிவுகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து கட்சியை நடத்தினால் மட்டும்தான் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். இல்லையென்றால் ஆட்சியே மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடும். இது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை கணிசமான முறையில் குறைத்து விடுவதோடு அதிமுக 3வது இடத்திலே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கும். தமிழக அரசியலில் தாவேகாவுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். இது தொடர்ந்தால் நிச்சயம் அதிமுகவின் அரசியலின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். எங்களது தொகுதி மக்களுக்கு நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஆளும் கட்சியுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும். தேவைப்பட்டால் ஆளும் கட்சியுடன் இணைவது கூட நாங்கள் முடிவெடுப்பதற்கு தயாராக இருப்போம் என்பதையும் தற்பொழுது அந்தர்பல்டி அடித்திருக்கக்கூடிய அதிமுகவின் 17 எம்எல்ஏக்கள் பேசுவது சரியா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். அதிமுகவில் இருந்து நாங்கள் விலகுவதாக நினைப்பது எங்களது சுயநலம் அல்ல, பொதுநலம்தான். எடப்பாடி மட்டும் சுயநலமாக அவரது விருப்பத்திற்கு மட்டும் கட்சியை நடத்துகிறார். 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவை எடப்பாடி மட்டும் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப நடத்துவது சரியா? ஓபிஎஸ் அவர்களையும் வைத்திலிங்கம் அவர்களையும் சசிகலா அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் எடப்பாடி என்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.